உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்தா தர்மலிங்க அண்ணா மருமக ஜவுளி கடையில் இருப்பாப்ல, அவர்கிட்ட போய் இந்த காரை கொடுத்துடு. சரிங்கண்ணா. சரி. அழகரண்ணே, கோயிலுக்கு போக வண்டி கேட்டீங்களாமே, இந்தாங்க. சரி. அப்புறம் என்னடா, எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? போலாமே. போலாம்ல. போலாம். கிளம்பலாம். எல்லாமே ரொம்ப நல்லா நடந்ததுடா. ஹாப்பியா இருக்கு. தெரியல, அவங்க என்ன சொல்றாங்களோ பண்ண வேண்டியதானே. அழகரு பா, நீ எல்லாரையும் கார்ல கூட்டிட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்துரு. நானும் அம்மாவும் என் கார்ல வந்துடுறோம். ஓகே, போலாம். என்னடா பியூட்டடி. பார்த்து வர மாட்டீங்களா? ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கா? இல்லண்ணே அடியில ஒண்ணு படலண்ணே. போலாண்ணே. ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஏய், அந்த பையில என்ன இருக்கு? ஏய், உங்களை தான் தம்பி கேக்குறேன், அந்த பைக்குள்ள என்ன இருக்கு? அண்ணே, ஒரு எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கனே, எல்லாம் அந்த பொருள் தானே. ஏண்டா, நானும் அந்த வேலையை தான் பாக்குறேன். எங்க காட்டு? அண்ணே, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நாங்க ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கோம், தொந்தரவு பண்ணாதீங்க. ஏண்டா, நான் எவ்வளவு மரியாதையா கேட்டுட்டு இருக்கேன், என்னமோ தொந்தரவு பண்றேங்கிற? ஏய், அந்த பையன் கொடுங்க. சரிண்ணா. அண்ணே, தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செஞ்சு போயிடுங்க. ஏய், கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டு பேசிட்டே இருக்க. ஏண்டா, பைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. குடுற பையன், குடுறா. ஏய், என்ன இதான் எலக்ட்ரிஷியன் பொருளா? அண்ணே, உண்மையை சொல்லிடுறேண்ணே, நாங்க கல்குவாரிக்கு வெடி வைக்கிற வேலையா வந்தோம்னே. இப்பதான் ஒரு குவாரிக்கு வெடி வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம்னே. ஏய், கல்குவாரியா? கல்குவாரியில என்ன வெடி வெடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? ஹே, நானே 4-5 குவாரி வச்சு நடத்திட்டு இருக்கேன், என்கிட்டயே பித்தலாட்டம் காட்டிட்டு இருக்கீங்களாடா? ஏய் முருகேசா, இவனுங்க 2 பேரையும் நம்ம குடோனுக்கு தூக்கிட்டு போய் இவனுங்களை தலைகீழ கட்டி தொங்க விட்டு அப்படியே கண்ணுல மிளகா அப்படி போட்டு மூக்குலையும் வாயிலையும் இரும்பு ராட வச்சு மாத்தி மாத்தி அடிச்சா ரத்தத்தோட சேர்த்து உண்மையும் தானா வரும்.
பிடிக்கிறா அவனை தூக்கு. டேய் அண்ணே சொல்லிடுறேண்ணே, ஓடப்பட்டி பிரசிடென்ட் ஒரு வேலையை கொடுத்தாருண்ணே, அதுதானே செஞ்சுட்டு வரோம். ஓடப்பட்டி பிரசிடென்டா? யாரு? அந்த தர்மலிங்கமா? ஆமாண்ணே. ஏய், என்ன வேலைடா கொடுத்தோம்? ஏய், உங்களை தாண்டா கேக்குறேன், என்ன வேலைடா கொடுத்தான்? ஒரு மருமகன் கார்ல டைம் பாம் வைக்க சொன்னாருண்ணே, ஏய், அதானே வச்சுட்டு வந்தோம். அழகர் கார்ல டைம் பாமா? பாம்பு வெடிக்கணும் எவ்வளவு நேரம் இருக்கு? அண்ணே இன்னொரு 10 நிமிஷம் இருக்குண்ணே வெடிக்கிறதுக்கு. இது 10 நிமிஷம் தான். பா ஒரு நிமிஷம் காரை நிறுத்துறியா? ஏண்டாமா? இல்லப்பா, ரொம்ப நேரமா தாகமா இருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாமே? இருத்தா, நீ இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அட பரவாயில்லப்பா, நானே போய் வாங்கிட்டு வரேன். என்னது இது? இது அழகர் பையன் போனாச்சே, இவனுக்கு எதுக்கு இப்ப சங்கர் பையன் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏய் அழகரு, என்ன ஏதுன்னு கேட்காம காரை ஓரமா நிப்பாட்டிட்டு இறங்கி ஓடுறான். டேய் அழகரு, நான் பேசுறது கேக்குதாடா? டேய், கார்ல உங்க மாமா பாம்பு வச்சிருக்காண்டா. டேய் நிப்பாட்டிட்டு இறங்கி ஓடுறா. எலே, என்னால இறங்க முடியாதுடா சங்கரு. ஏன்னா நான் அழகர் இல்ல, தர்மலிங்கம் பேசிட்டு இருக்கேன்டா, ஏன் வேண்டு. என்னடா பண்ணிட்டு இருக்க? அழகரை கொண்டுதான் உன் கோவத்தை தீர்த்துக்கணுமாடா? டேய் டேய், அது ஒரு உயிர்டா. டேய் ஏலே சங்கரு, அழகரு தனியா போகலடா, அவனுக்கு துணையா ஏன் ஆத்தா, என்ன கட்டினவ, எனக்கு பிறந்த சின்னது, அவளை கட்டின மாப்பிள, அதுக்கப்புறம் அந்த ஆதியோட பொண்டாட்டி, அதான் பாரதி, அவ புள்ள, இந்த பூரா பேரும் ஒரே வண்டியில போயிட்டு இருக்காங்க. டேய் ஏடா, இம்புட்டு ரூபா செலவு பண்ணி நான் கஷ்டப்பட்டு பண்ணி இருக்கேன், அத ஒத்த உசுறுகாடா பண்ணுவேன்? அதான் தக்காளி மொத்த உசுரையும் எடுக்க சொல்லிவிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.